ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் புன்னார் திருவடிகளை மனமொழி மெய்யால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 25வது பாடலில் வன்கலப்பில் சந்தி செய்யும் சக்தி உள்ளே ஒருமை வயங்கிய ஒளி மா சக்தி அதனுள் ஒரு காரணமாம். விண்கரண சக்தி அதனுள் தலைமையாக விளங்கும் குரு சக்தி அதின் மெய்மை வடிவான என் குண மா சித்தி. இந்த சக்தி தனக்குள்ளே இறையாகி அதுவாய் இலங்கி நடம் புரியும் தன் கருணை திருவடியின் பெருமையை அறிவதேல் சாமி திருமேனியின் சீர் சாற்றுவது என் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். திருவடி பெருமை 24ஆம் பாடலில் வாழனு கூறியவர் அந்த வாழனு எவ்வாறு சக்தி எனும் ஆற்றல் பெறுகிறது என்பதை பாடலில் கூறுகிறார். வன்கலப்பில் சந்தி செய்யும். முச்சந்தி என்றால் 3 சாலை கூடுமிடம். இங்கு வலிமையாக அணுவுடன் தனி சக்தி கூடுகிறது. இந்நிகழ்வை உரைநட பக்கம் 353 354 ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமகாச சுரபராகிய கடவுள் அனாதி. அவர் அருட்பெருஞ்சோதியார், பேரறிவு பெரும் ஜோதி, தனி சிவம். எல்லா அண்டா சராசரங்களையும் யாவும் இயக்கும் தனி வல்லவும் பொருந்திய எல்லாம் ஆனவர், எல்லாம் உடையவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அல்லாதவராய் உள்ள இயற்கை உண்மை கடவுளை பதிவிலக்கம் 12ஆம் பாடலில் நம் பெருமான் கூறியபடி உள்ளார். இவர் சிகரம். அவர் அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உள்ளது என்பது பெருமான் வாக்கு. இந்த பிண்டத்தில் அண்டம் தலைமையான தலைவன் உள் புருவ மத்தியில் ஆன்ம அணு ஒளியாய் உள்ளார். இதனை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி என்கின்றார். மேலும் இது இறைவனின் சாயல்தான் என இலகுசதக சபதமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாததாய் என்கின்றார். ஆக சிற்றணு ஒளி சிற்றறிவு ஆன்மா ஒன்றும் இல்லாதது. அந்த சிகரம் இங்கு அகரமாகி 8ஆ நிலையில் உள்ள இறைவன் இங்கு 8 பெட்டியாகிய தலைவுள் உள்ளார். அனாதியாத ஆகாசத்தில் காற்றும் அனாதி. இந்த காடு தடையற்ற இயக்கமாக இயங்கும் தனி சக்தி, தனி பேராற்றல். இது அண்டத்தில் வகரம். தனி சிவமாகிய சிகரமாகிய கடவுள் இயக்க தனி சக்தியாகிய வகரமாகிய ஆற்றல் இயங்குகிறது. பிண்டத்தில் ஆன்ம அணு ஒளி, ஒளிக்குள் ஒளியாக உள்ள அவர் அகரமாகி அவர் இயக்க இந்த தேகம் காற்றை ஜீவித்து இயங்குகிறது. இது உகரம். இந்த நிலையை பெருமான் தன் அக அனுபவமாக அகவலில் சிகரமும் வகரமும் சேர்ந்தனை உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. சிகரம் வகரம் அகரம் வலிமையானது என்றும் நிலைத்தது. எவ்வாறு ஆன்மானுவில் கலக்கிறது? உரைநடை பகுதி 353 அப்படி கூறிய கடவுளிடத்தில் அருள் எனும் கடவுள் தெய்வமும் சக்தி எனும் பேராற்றலும் கூடி
அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிறைந்துள்ளன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்ம ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய், அதாவது பரம்பரையாக நிரம்பி இருக்கின்றன. இந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். இந்த அணு ஆன்மாவாக தேகம் எடுத்த பின் பேரின்ப பெருவாழ்வு பெறும் வரை நல்வினைக்கு ஏற்ப பிறப்பெடுக்கும். பிறப்பை ஒழிக்க 12/1871 பின்தான் இயற்கை உண்மை கடவுளால் இந்த கதவு திறக்கப்பட்டுள்ளது. இந்த அணு அழியாமல் இருக்க தான் இறந்தவரை சமாதி செய்ய வேண்டும் என்கின்றார் நம் பெருமான். இதனை அகவலில் இந்த சிற்ஜோதி இயலுரு ஆதி அந்தம் என்றருளிய அருட்பெருஞ்சோதி. இந்த சிற்றணுவுக்கு ஆதி பிறப்பு உண்டு, அந்தம் மரணம் உண்டு என்று அருளியது உண்மை கடவுள். ஆனால் இப்போது ஆதியும் பிறப்பும் அந்தமும் மரணமும் அறிந்தனை நீயே. ஆனால் இந்த ஆதியாகிய இந்த பிறப்பிலே அனாதியான மரணமெனுவாக பெருவாழ்வு அருளிய உண்மை கடவுளே என்கின்றார். ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே. ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். ஆக பூதமாகிய மண், நிலநடுக்கம் வந்தால் எல்லாம் அழியும். நீர் சுனாமி வந்தால் எல்லாவற்றையும் சுருட்டிவிடும். நெருப்பு பற்றினால் பஸ்பமாகிவிடும். காற்று கஜா புயல் ஓங்கி அடித்தால் எல்லாம் குலைந்துவிடும். ஆகாயம் பனிமலை மேகவெடிப்பு போன்றவை ஏற்பட்டு மழை அளவுக்கு அதிகமாக கொட்டு கொட்டுன்னு கொட்டி அழிக்கும். அதனால்தான் பூத ஆகாயத்திற்குள் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பெறுகிறது. அவையாவன வாழணு, திரவணு, குருவணு, லகு அணு, அணு, பரமாணு, விபு அணு. மேற்படி அணுக்கள் அனந்தவண்ண பேதமாயிருக்கும். இவற்றில் காரியவனு, காரிய காரணவனு, காரண அணு என்று மூன்று வகையாய் நிற்கும். இதுபோல் ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்கள் 3 வகையாக நிற்கும். யாவையெனில் பக்குவ ஆன்மா, அபபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா. பக்குவ ஆன்மா என்பது அறமீறாத ஆன்மா. அபபக்குவ ஆன்மா என்பது அறம் விரும்பாது மரம் பழகிய ஆன்மா. பக்குவ அபபக்க ஆன்மா என்பது அறமும் செய்யும் அறமும் செய்த ஆன்மா. ஆகாயத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணமானது அங்குள்ள காற்றே ஆகும். அதுபோல் ஆன்மாக்கள் மூவினமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியாகும். வன்கலப்பில் சந்தி செய்யும் சக்தியுளே ஒருமை வயங்கிய ஒளி மா சக்தி அதனுள் ஒரு காரணம். அந்த ஆன்மா செய்த அறம் செய்ததற்கு ஏற்றாற்போல் அருட்சக்தி ஆன்ம அறிவு எனும் பக்குவ அறிவை அந்த ஆன்மாக்குள் பிறக்கும் பொழுதே வழங்குகிறது. இதனை தம்போருள் தம்மக்கள் என்ப தம் வினையால் வரும் என்பார். அறம் சார்ந்தாற்போல் ஆன்மாவுக்கு பக்குவம் வழங்கப்படுகிறது. வன்கலப்பில் சந்தி செய்யும் சக்தியுள்ளே ஒருமை வயங்கும் ஒளி மா சக்தி அதனுள் காரணமாம். நல்வினைக்கு ஏற்ப அருட்சக்தி பிறப்பு வழங்குகிறது. ஒருமை வயங்கும் ஒளி எல்லா ஆன்மாவிலும் இயற்கை குணம் கருணை எனும் அருள் ஒளி உள்ளது. இந்த ஆன்ம ஒளியை சுற்றி அமுத காற்று வீசிக்கொண்டுள்ளது. இது தீபம் அணையாமல் பாதுகாக்கிறது. இதனை நம் பெருமான் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்பார். ஆக இந்த ஒளி ஆன்ம அறிவு இயற்கையில் உள்ளது. இது இரக்கம் கொண்டு செயல்பட்டால்தான் பிரகாசம் அடையும். இப்ப காற்றின் இயக்கமாகிய மனம் ஜீவகாருண்யம் அறமீறாது பலகாலம் தினசரி தடைபடாது செய்து ஆற்றல் கூடணும். ஆற்றல் கூடினால் வாரசக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்டும். ஆன்ம ஒளியுடன் அருள் சக்தி கூடனால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம். மா சக்தி அதனுள் ஆன்மா இயக்க ஜீவன் இயங்கி செயல்பட்டு இந்த ஆற்றலை பெறணும். அவ்வாறு பெற்றால் மா சக்தியாகிய மரணமிலா பெருவாழ்வை அடையலாம். விண்கரண சக்தி அதனுள் தலைமையாக விளங்கும் குரு சக்தி. இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.